ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தய தோசைக்கு ஊற வைக்கலான்னு வெந்தயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இட்லி ரைஸ் வந்து ஒரு 3 டம்ளர், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டம்ளர். இந்த இது இருக்குது பாருங்கள், 3 டம்ளர் இட்லி ரைஸில் 2 டம்ளர் வந்து நான் வந்து ரேஷன் அரிசியும் 1 டம்ளர் வந்து இட்லி ரைஸும் ஊற வச்சுருக்கேன். இதை நைட்டே வெந்தயத்தையும் அரிசியும் ஊற வச்சுட்டு காத்தால உளுந்த ஊற வச்சு, ஏன்னா வெந்தயம் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா காத்தால வேணாலும் நீங்கள் ஊற வைக்கலாம். ஆனால் வெந்தயம் நிறையா நாள் ஊறணும். இது மாதிரி ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தையும் உளுந்தையும் போட்டு நல்லா ஆட்டிட்டு, அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி சாப்பிடுங்க. இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். வயிற்று புண்ணை ஆற்றும், சூட்டை தணிக்கும் வெந்தய தோசை. இந்த பாருங்கள், நான் ஊற வச்சு வெந்தயம் தோசை மாவு எப்படி வேன்காணி பாருங்கள், வெந்தயமும் உளுந்தும். இது நல்லா வேன்காணிட்டு அரிசியும் எடுத்து போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து மாவை காட்டுறேன். மாவு சாயந்தரமாக தான் நானும் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் புளிக்கிறோம். இந்த கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் புளிக்கும். 6, 7 ஹவர்ஸ், இல்லைன்னா நீங்கள் காத்தால கூட வாக்கலாம். நான் உங்களுக்கு வந்து மாவை காட்டுறேன். இந்த பாருங்கள், காட்டிட்டேன். மாவை அரைச்சாச்சு. இதை வந்து புளிக்க வச்சுட்டு காத்தால வாருங்க, இல்லை சாயந்தரம் வேணாலும் வாருங்க, உங்களுக்கு உங்கள் சௌகரியம். அதுக்கப்புறம் வந்து தோசை வாக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தோசை வரும்னு சொல்லிட்டு. இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக இருக்கு பாருங்கள். நல்லெண்ணெயில் வாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.